இன்னைக்கு வந்து அன்னம் சீரியல்ல நிறைய பரபரப்பான விஷயங்கள் நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரம்யா பிளான் பண்ணி எப்படியாவது அந்த சாந்தி முகூர்த்தத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ வந்து அன்னம் வந்து புத்திசாலித்தனமா செயல்பட்டு எப்படியாவது அதை வந்து நடத்திடணும் அப்படின்னு பிளான் பண்ணி ரம்யாவோட ரூட்லயே போயிட்டு ரம்யாவை பயங்கரமா மடக்கியிருக்கா அப்படின்னே சொல்லணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து இங்க செண்பகமா இருக்கட்டும், சரவணனா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியா தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னம் திடீர்னு இந்த மாதிரி வந்து பேசுறதை வச்சு ரம்யா எப்படியோ இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கவே கூடாது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற லைட்டு கரண்ட் எல்லாத்தையுமே போக வச்சாதான் இது சரிப்பட்டு வரும். ஆனா அது அன்னத்து மேல பழி விடுகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு அவ பாத்தீங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாம அன்னத்தோட ரூம்ல போயிட்டு அங்க இருக்கிற பல்ப்ல போயிட்டு காயினை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்லயும் வந்து சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னவங்க கடைசியா அண்ணம் கார்த்திகோட ரூம்ல போயிட்டு பார்க்கும் போதுதான் அங்க யாரோ வந்து இந்த காயின் அந்த பல்பு மேல வச்சிருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒண்ணு மட்டுமே போதும், எப்படியோ அதுக்கு வந்து காரணம் அண்ணன் தான், அவ தான் பண்ணிருப்பா. எப்படியாவது இந்த சாந்தி முகூர்த்தத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் அவ பண்ணிருப்பா. இந்த மாதிரிலாம் நிறைய வந்து பிரச்சனை எல்லாமே வந்து போச்சு. இந்த செண்பகத்துக்கு சும்மாவே வந்து அன்னத்தை கண்டாலே பிடிக்காது. எப்படா ஏதாவது ஒன்று சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இப்போ வந்து நடந்துச்சு. ஒரு வழியா இங்க எல்லாத்துக்குமே காரணம் வந்து அண்ணன் தான். அவ தான் வந்து இந்த சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடந்துடவே கூடாது, என் மூத்த மருமக இந்த வீட்டுல வந்த நேரம் நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன்னா, ஆனா இவ வந்து எதையுமே வந்து நடத்தவே விட மாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு இங்க இந்த ஒரு பக்கம் வந்து சண்முகமும் வந்து ஏன் தங்கச்சி மக அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது, யார் அப்படிப்பட்ட புத்தியோட இருக்கான்னு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. கார்த்திக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தேவையில்லாம நீங்க எங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல. ஆனா இதை எதையுமே கேட்காத இங்க செண்பகம் பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான், ஆனா அந்த இவ இருக்காளே இவளை மட்டும்தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா இவ தான் வந்து இந்த மாதிரி கேவலமான புத்தியெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பா. இவளோட அப்பா புத்தி தான் இவனுக்கு அப்படியே வந்து சேர்ந்துருக்கு. ஒரு குடும்பத்துல யாருமே நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவா இவ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சு எல்லாமே வந்து பேசிக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே வந்து ரம்யா வந்து நின்றுட்டு ரொம்பவே ரசிச்சுக்கிட்டே இருப்பா. அண்ணன் இந்த மாதிரி எல்லாம் திட்டு வாங்குறது தான் அவன் வந்து எதிர்பார்த்திருப்பா. அதுக்குதான் பிளான் பண்ணி அண்ணத்து மேல பழிய போடணும் அப்படின்னு நினைச்சு சரியான நேரத்துல பழியும் வந்து போட்டுட்டான். ஆனா அண்ணன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இதை நம்ம சும்மா விடக்கூடாது, இதுக்கு ஒரு பதில் நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால கரண்ட் வந்து ஒரு வழியா வந்திருக்கும். வந்து முடிச்சதுக்கு அப்புறமும் எல்லாருமே நின்று பேசிட்டே வந்து இருப்பாங்க. ரம்யா வந்து போதும் நிறுத்துங்க, இந்த வீட்டுல நான் வாழ வந்திருக்கேன், வாழ வந்து முதல் நாளே வந்து இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருக்குமே முதலிரவு எங்க நடந்துச்சோ அங்கதான் நான் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அது ஒரு தப்பா அப்படின்னு அப்படியே பயங்கரமா வந்து அழுகுற மாதிரி வந்து நடிக்கிற. இதை எல்லாத்தையுமே அண்ணன் பார்த்துட்டு நின்றுகிட்டு தான் இருக்காங்க. என்ன ட்ராமா இவ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இதை பார்த்த செண்பகம் உடனே வந்து, பாத்தியா உன்னால இப்போ வீட்டுக்கு வந்த மருமக நாளே இப்படி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் உன்னை சும்மா விடாதுடி, நீ எல்லாம் ஏன்டி இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேச. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சண்முகம் பாத்தீங்கன்னா, இங்க பாரு வாயை மூடு, இதுக்கப்புறமும் என் அண்ணன் பொண்ணை தங்கச்சி பொண்ணை ஏதாவது சொன்ன அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இதை சொன்னா மட்டும் உடனே வந்துருங்க, அவ பண்றதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. உடனே பாத்தீங்கன்னா இங்க அண்ணமும் வந்து பயங்கரமா ஒரு பிளான் வந்து பண்றாங்க. எவ்வளவு தூரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இவ கொஞ்சமாவது வாயை திறக்கலாரா பாருங்க, இதுலயே தெரியலையா இவதான் இதெல்லாம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணன் வந்து அப்படியே மெதுவா ரம்யா பக்கத்துல வந்து போறான். போய் ரம்யா பக்கத்துல நின்றுட்டு, ஏய் ரம்யா, இந்த சாந்தி முகூர்த்தம் எப்படியோ நடக்க கூடாது அப்படின்னு தானே நீ பண்ண, இப்ப பாரு இந்த சாந்தி முகூர்த்தத்தை எப்படி நான் நடத்த வச்சு காட்டுறேன் பாக்குறியா அப்படின்னு ரம்யா பக்கத்துல போயிட்டு சவால் விட்டுட்டு கொஞ்சம் தூரத்துல வந்துட்டு, ஐயோ அத்தை என்ன இன்னும் நின்று பேசிக்கிட்டே இருக்கீங்க, சின்னதா நம்ம பண்ணது எல்லாமே இப்படி ஃபெயிலியரா போச்சு பாருங்களேன், இதுக்குன்னு மெனக்கெட்டு பல்பு மேல ஏறி காயின் எல்லாம் வச்சு கரண்ட் போக வச்சு இந்த சாந்தி முகூர்த்தத்தை நிப்பாட்டணும்னு நினைச்சா இந்த கடவுள் இருக்கானே எல்லாத்தையுமே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்றான் போல இருக்கு அப்படின்னு அண்ணன் வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ண. இதை பார்த்து ரம்யாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. சண்முகமும் பாத்தீங்கன்னா அண்ணன் பேசுறத பார்த்து சிரிக்கிறாரு. சரி ஏதோ பிளான் பண்ணிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சின்னத்தானோ, ஆமா புளிமூட்டை, ச்சே நம்ம இவ்வளவு தூரம் பிளான் பண்ணது எல்லாமே வீணா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா கார்த்திக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அண்ணன் வந்து, அத்தை என்ன இன்னும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அதான் கரண்ட் வந்துருச்சுல, இன்னும் டைம் இருக்கே, போங்க ரெண்டு பேரையும் போயிட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லாத்தையும் பண்ண சொல்லுங்க, அதெல்லாம் தானா நடக்கும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட ரம்யாவுக்கும் பயங்கரமான ஷாக். அச்சோ நம்ம ஒண்ணு பிளான் பண்ணா இவன் ஒண்ணு பிளான் பண்ணி கடைசியில
இந்த சாந்தி முகூர்த்தத்தை நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணிட்டா போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு உடனே வந்து என்ன இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கமிஷனர் மேடமா நான் கூட்டிட்டு போய் விடவா இல்ல நீங்க கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது தங்கம், நீ வா, நீங்க 2 பேருமே மேல போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்ட ரம்யா ஆத்தாடி என்ன பயங்கரமான டென்ஷன்ல, அச்சுச்சோ மறுபடியும் இந்த இது நடக்க போகுதா, இவ்வளோ சீக்கிரமா நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி அவன் மேல பழிய தூக்கி போட்டா, ஆனா நம்ம அதை சரி பண்ணி இப்படி ஆயிடுச்சு, கடைசியில எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதுவே நடக்க போதே அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா பயங்கர கோவத்துல வந்து நின்னுகிட்டே இருக்கா.